நாராயணீயத்தில் ராமாயணம் இரண்டாவது பகுதி. பட்டத்திரி 24,000 கொண்ட ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை வால்மீகி எழுதினார். அதனை பட்டத்திரி 20 ஸ்லோகங்களில் அடக்கி சுருக்கமாக ஆனால் மிக அழகாக எந்தவித செயலையும் விட்டுவிடாமல் கோர்த்துள்ளார். நாம் இரண்டாவது பாகத்தை பார்ப்போம். குருவாயூரப்பனை ராமனாக அட்ரஸ் பண்ணுகிறார் பட்டத்திரி. குருவாயூரப்பா, நீ சுக்ரீவனை தோழனாக ஏற்றுக்கொண்டாய். ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுமார் 2 தோளை சுமந்து கொண்டு சுக்ரீவனை காண அழைத்து வருகிறார். இங்கு சுக்ரீவன் ஜீவாத்மா, அன்வன் ஆச்சாரியன், ராமபிரான் பரமாத்மா. ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் அணைப்பது ஆச்சாரியன்தான். சுக்ரீவனும் ராமனும் அக்னி சாட்சியாக நட்பு கொள்கின்றார்கள். முதலில் சுக்ரீவன் ராமனை பார்த்து, நீ வாலியை வதம் செய்து அவனிடம் உள்ள 70 வெள்ளம் சேனையை விட்டு தந்தால் நான் அந்த சேனையை கொண்டு சீதையை தேடலாம் என்கிறான். ஆனால் ராமன் மேல் சுக்ரீவனுக்கு வாலியை கொல்லும் விஷயத்தில் நம்பிக்கை இறக்கவே இல்லை. கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி துந்துபியின் அசுரனை ருஷியமக பர்வதத்தின் மேல் வீசி எறிந்தான். நீ அந்த சடலத்தை தூக்கி வீசி எறி எவ்வளோ தூரம் போகிறது என்று பார்க்கலாம் என்று சுக்ரீவன் ராமனை பார்த்து சொல்கிறான். ராமன் சிறிது தயங்குகிறான். ஏன்னா நம்ம சிறிது ஆசாரச்சீலன், வசிஷ்டரின் சிஷ்யன். ஆனால் லக்ஷ்மணன் அண்ணனை பார்த்து, ராமா, இவன் இடது கால் கட்டை வரலா தூக்கி எறி என்று கூற, ராமன் துந்துபின் எலும்பு கூடான உடலை இடது கால் கட்டை வரலா தூக்கி வீசியிருந்தான். இடது கால் கட்டைவரல் ஒரு காலத்தில் இடது கால் கட்டைவரல் திருவிக்கிரம அவதாரத்தில் சக்தி லோகத்தை தோட பிரம்மா அந்த கட்டைவரலை தன் கமண்டுலுவால் திருமஞ்சனம் செய்ய கங்கை நதி உருவானது. அந்த அளவுக்கு புனிதமானது இடது கால் கட்டைவரல். வாலி துந்துபின் உடலை தூக்கி ருஷ்யமுக பருவத்தில் வீசி எறிய அங்கு மதங்க முனிவர் தமம் செய்து கொண்டிருக்க அவர் மேல் அந்த துந்துபின் குருதி பட்டது. அவர் சாபம் கொடுத்தார். இனிமேல் இந்த ருஷிமுக பருவத்தின் அருகில் நீ வரக்கூடாது என்று வாலியை சாபம் கொடுத்தார். இன்னும் சுக்ரீவன் ராமர் மேல் நம்பிக்கை பிறக்கவில்லை. பின் என்ன செய்தால் நீ நம்புவாய் எனவெனவ, வாலி அம்பு விட்டால் சால மரங்கள் 2ஆக பிளக்கும். பொதுவாக எல்லோரும் அம்பு எய்தால் அம்பு அந்த மரத்தை துளைக்கும். ஆனால் வாலி அம்பு எய்தால் 2ஆக பிளக்கும். ராமன் ஒரே நேரத்தில் 7 சால மரங்களை ஒன்றாக பிளந்து சுக்ரீவனுக்கு நம்பிக்கை அளித்தான். சுக்ரீவனும் வாலியும் போரிட்டு சுக்ரீவனை வாலி பாறையில் முட்டி மோதி அழித்தான். இதை பார்த்த ராமர் வாலியை மறைந்து நின்று கொண்டான். வாலியை மறைந்து நின்று கொண்டது தவறா என்று பலர் கேட்கும் பொழுது தவறில்லை. ஏனென்றால் அவன் மனைவி ருமாவை அபகரித்தான், ராஜ்யத்தையும் அடைந்தான். சரணம் என்று கேட்ட பொழுதும் அவனை மன்னிக்கவில்லை. அதனால்தான் ராமன் அவனை மறைந்து நின்று கொண்டான். ராமன் அவன் முன் நின்று அவனை அழித்தால் அவன் சரண் என்று கேட்டால் ராமனால் சரணாகதி கொடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் அந்த வாய்ப்பை கொடுக்கவே கூடாது முடிவு செய்து ராமன் மறைந்து நின்று அவனை கொண்டான். இவ்வாறு கொன்று மழைக்காலத்தை விரக தாபத்தாலே மதங்க ஆசிரமத்தில் கழித்தாய். குருவாயூரப்பா, 2வது ஸ்லோகத்தில் ஆசிரமத்தில் மழைக்காலத்தை கழித்துவிட்டு சுக்ரீவன் மழைக்காலம் முடிந்த பிறகும் சீதையை தேடும் முனையவே இல்லை. குருவாயூரப்பா, ராமா, நீ உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனை சுக்ரீவனை அனுப்பினாய். அவன் உடனே பயத்தோடு எழுந்து தன் சேனைகளை அணிவகுத்து நிறுத்தினான். அந்த கூட்டத்தில் குருவாயூரப்பா, நீ ஆஞ்சநேயரை தேர்ந்தெடுத்தாய். அவருக்கு நீ மோதிரத்தை கொடுத்து சொல் அலையாடம் பொருள் இரண்டையும் கொடுத்து சீதாபரடையை சந்திக்கும்போது கொடுக்கும்படி கூறினார். இந்த நேரத்தில் பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் தன் மோதிரத்தை காண்பித்தான். இப்போ சொல் அடையாளம் என்று சொல்வது, சீதா பிராட்டி ராமனுடன் காட்டுக்கு செல்வோம் என்று சொல்வேன் என்று ஒப்புக்கொண்டாள். அயோத்தியை நகர் எல்லைப்புறம் வந்தவுடனே சீதா இதுதான் காடா என்று கேட்டாள். ஏனென்றால் அவள் முன்பின் காடை பார்த்ததில்லை. 2வதாக தான் வளர்த்த கிளியை சுமந்திரன் என்ற தேரோட்டி மந்திரியிடம் கொடுத்து இதை நீ உருமுலையிடம் கொடுத்து வளர்க்கச் சொல் என்று கூறுகிறாள். இந்த மாதிரி அடையாளம்தான் சீதைக்கு
நான் ராமன் தான் என்று புரிய வைக்கும் சொல்லப்பட்ட அடையாளங்கள். சொல் அடையாளத்தையும் பொருள் அடையாளத்தையும் கொடுத்தான் ராமன். 3வது ஸ்லோகத்தில் சுக்ரீவன் கொடுத்த அவகாசம் முடிந்த பிறகும் அந்த வானர்களால் சீதாபுரத்தை தேட முடியவில்லை. அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டு பிராணத்தியாகம் செய்யலாம் என்று நினைத்து கொண்டு ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் சம்பாதி என்னும் வானரர் அந்த சூரியனை நோக்கி பறந்ததால் அவன் இறக்கைகள் எறிந்து விழுந்து கிடந்தான். அவன் ரிஷியமக பர்வதத்தில் விந்தியமலை அடிவாரத்தில் அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவர்கள் சொல்லும் ராமநாமத்தை கேட்டதனால் சிறகுகள் முளைக்க தொடங்கின, இறக்கைகள் பறக்கவே தொடங்கிவிட்டன. உடனே இந்த சம்பாதி தன் இறக்கைகளை கொண்டு பல தூரம் பறந்து சென்று லங்கா நகரத்தின் மேல் மரத்தடியில் சீதா பிராட்டி சிறை வைக்கப்பட்டிருக்காள் என்பதை அறிந்து வந்து சொன்னான். உடனே அனுமார் கடலை கிளம்பினார். கடந்து சென்று சீதா இலங்கை தீவையை அடைந்து விட்டார். ராமர் கூட சேது அணை கட்டித்தான் போனார். ஆனால் ராமநாமத்தை சொன்ன ஹனுமார் உடனே பறந்து போனார். அனுமார் அங்கு சென்று சீதாபுரடைய அங்குலியத்தை கொடுத்துவிட்டு ராவனுடைய படைபலம், அவனுடைய மாளிகை என்ற சுற்றுப்புற சூழ்நிலை என்ற பலவற்றை அறிந்து அவனை சந்திக்க விரும்பினான். பின் அசோகவனத்தை தீ வைத்து துவம்சம் பண்ணினார். அச்சகுமாரனை அழித்தார். இந்திரஜித் போரில் வந்தான். அவன் பிரம்மாஸ்திரம் எய்த விம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்டு கீழே விழுந்தான். இது நன்மைதான், ராவணனை பார்க்கலாம் என்று முடிவு செய்தான். பின் இலங்கையை எரித்தான். ஹனுமான் பின் திரும்பி வந்து சீதா பிராட்டி கொடுத்த சூடாமணியை கொடுத்து தென் திசை நோக்கி தொழுவது கண்டேன் சீதை என்று கூறி தொழுதார். இவ்வாறு 3 வரிகளில் சுந்தரகாண்டம் சொல்லப்படுகிறது பட்டத்திரியால். அனுமார் இலங்கை நகரை அடைந்தார். அங்கே அசோகவனத்து சீதையை கண்டேன் சீதை என்று கூறி அசோகவனத்தின் மோதிரத்தை சமர்ப்பித்தார். அசோகவனத்தை துவம்சம் செய்தார். அச்சகுமாரனை முடித்தார். இந்த சுந்தரகாண்டத்தை மிக கிறிஸ்பாக பட்டத்திரி கூறினார். பின் 4வது ஸ்லோகத்தில் யுத்தகாண்டம் வர்ணனை வருகிறது. இதில் யுத்தகாண்டத்தில் நீ கண்டேன் சீதை என்ற வார்த்தையை கேட்ட பிறகு வானர சேனையை திரட்டுகிறாய். அவர்கள் கடலை கடக்க தயாராகிறார்கள். பின் விபீஷணன் சரணாகதி அடைகிறான். பின் கடலரசனை பார்த்து நீ சரணாகதி செய்ய அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நீ கோபம் கொண்டு உன் ஆக்னேய ஆஸ்திரத்தை கடலில் தாக்க சமுத்திரராஜன் நடுங்கி நடுவில் பாலம் அமைக்க வழிவிடுகிறான். இவ்வாறு 4வது ஸ்லோகத்தில் யுத்தகாண்ட வர்ணனை சொல்லப்படுகிறது. மீண்டும் தொடரலாம் 3வது பாகத்தை நோக்கி.